hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டியான கோவக்காய் வறுவல் பத்தி தான் பார்க்க போறோம். கோவக்காய் வறுவலா அப்படின்னு ஓடிராதீங்க. இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. இது பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி கோவக்காய் ரொம்ப ஹெல்த்திங்க. அது வாரத்தில் ஒரு தடவை டயட்ல சேர்த்துக்கோங்க. இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கோவக்காவை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோவக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த கோவக்காயை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துறேன். மஞ்சள் தூளை நல்லா பரவலாக சேர்த்து விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் லாஸ்ட்டாக வேறு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காயெல்லாம் இந்த எண்ணெயிலே ஒரு 1/4 வெந்துடணும். அந்த அளவுக்கு வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த கோவக்காயை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். அடுத்ததாக கோவக்காயெல்லாம் நல்லா வெந்து அது தண்ணியெல்லாம் சுண்டி வர நேரத்தில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துறேன். நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட் இதுதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால் நான் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் போடுறீங்க இல்லையா, அப்போவே கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் போட்டுருங்க. அண்ட் மிளகாய்த்தூள் அண்ட் சாம்பார் தூள் இது ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா கோவக்காயெல்லாம் கொஞ்சம் நசன்னு இருக்கும். அது இந்த எண்ணெயிலே நல்லா முருவலாக ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு விடுங்க. இதுக்கு தான் நான் நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னேன். அப்படி கொஞ்சம் லைட்டாக முருவல் ஆகிற அளவு விட்டோன்னா அது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கோவக்காய் பிடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். அண்ட் இப்படி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு கோவக்காய் பிடிக்கும். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு கோவக்காய் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி அது மேலே அந்த மசாலாலாம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்க? இந்த கோவக்காய் நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் நல்லா வதக்கிடுறதுனால இதில் கசப்புத்தன்மை இருந்தால் கூட போயிடும். ஸோ கோவக்காய் கசக்கும் அப்படின்னு யாராவது சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் செஞ்சு சாப்பிட்றதோடு இல்லாமல் இது எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.